வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரெண்டு விஷயம் பார்க்க போறோங்க. அதுல முக்கியமான என்ன அப்படின்னா, செஸ்ல ஒரு கீ டேர்ம் இருக்கு, பேட்டரி. அந்த பேட்டரினா என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டா ஃபர்ஸ்ட் பார்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ரெண்டாவது பார்ட்ல ஒரு ட்ராப் வீடியோங்க, வெறும் ஆறு மூல எப்படி செக்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்த பார்க்க போறோம். உங்களுக்கு பேட்டரியை பத்தி ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா கமெண்ட்ல எஸ்ன்னு கமெண்ட் பண்ணிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா ட்ராப் வீடியோக்கு போயிடலாம். இல்ல தெரியாது அப்படின்னா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு உங்க மனசுல தோணுதை, அது பாசிட்டிவ் இருந்தாலும் பரவாயில்ல, நெகட்டிவ் இருந்தாலும் பரவாயில்ல, கமெண்ட் செக்ஷன்ல போட மறந்துடாதீங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாமா? அதுக்கு முன்னாடி வழக்கமா சொல்றதாங்க, நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புது புது வீடியோ போடுறதுக்கு என்னால் நேரம் ஒதுக்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செஸ்ல பேட்டரினா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரெண்டு பவர்ஃபுல் காயின் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல இருந்ததுன்னா அதுதான் பேட்டரி. உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஒரு நல்ல பிளேயர் என்ன பண்ணுவாருன்னா, கேம் ஆடும் போதே ஃபர்ஸ்டே என்ன பண்ணுவாருன்னா, 2 பிஷப்பு பிளஸ் 2 குதிரை இதை வச்சுதான் ஃபர்ஸ்ட் சண்டை போடுவார். ஓகேவா? இது சண்டை போட்டுட்டு போது என்ன பண்ணுவாரு, இன்பிட்வீன் கேப்ல அப்படியே ராணியும் வெளில எடுத்து அதையும் சண்டை கொண்டு போவார். ஓகேவா? இதை வச்சு சண்டை நடந்துகிட்டு இருக்கும் போதே ஆப்போனோட மூவை பொறுத்து என்ன பண்ணுவாரு, கேஸ்லிங்கும் பண்ணிடுவாரு. ஓகே, இந்த மூலம் பண்ணி முடிச்சோன்னு பாத்தீங்கன்னா இந்த இடம் ஃப்ரீயா இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த ரூக் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரூக்கு இதுக்கு சப்போர்ட்டா இருக்குது. ஓகேவா? ரூக் எப்பவுமே தனியா இருக்கிறதோட இந்த மாதிரி ஒண்ணுக்குன்னு ஒரே நேர்கோட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஒண்ணுக்குன்னு சப்போர்ட் பண்ணிக்கிடும். இதுதான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அதாவது எப்படின்னா, தனியா இருக்கிறது கூட இந்த மாதிரி கம்பைண்டா இருக்கிற ரூக்கு ரொம்ப பவர் ஜாஸ்தி. பட் இது பேட்டரி கிடையாது. இதே யானை இங்க இருக்குன்னு வச்சுங்களேன், இதுதான் பேட்டரி. ஓகேவா? இப்போ இது ஹரிசாண்டலா இருக்குது. ஹரிசாண்டலா இருந்தா பேட்டரியில 2 டைப் இருக்கு. இந்த மாதிரி ஹரிசாண்டலா இருந்தா அது ரேங்க் பேட்டரி. ஓகேவா? ஒருவேளை இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், அதாவது ஸ்ட்ரைட்டா வெர்டிகலா இப்படி இருந்தது அப்படின்னா இது பேர் வந்து ஃபைல் பேட்டரிம்பாங்க. ஓகேவா? இது பேர் வந்து ரேங்க் பேட்டரி, இது பேர் ஃபைல் பேட்டரி. எப்பவுமே ரேங்க் பேட்டரியை விட இந்த ஃபைல் பேட்டரி தான் பவர் ரொம்ப 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 ஜாஸ்தி. ஓகேவா? இந்த பேட்டரி எப்பவுமே ரூக்குக்கு மட்டும்தான் போறதுமான கிடையாது. இந்த மாதிரி கிராஸா இப்படி இருந்தா இதுவும் பேட்டரி தான். ஓகேவா? ஒருவேளை இந்த யானை இப்படி யானை வித்து ராணி காம்பினேஷன்ல இருந்தா இதுவும் பேட்டரி தான். இப்படி இருக்கும்போது என்ன பண்ணோம்னா, இந்த யானை இங்கவே அட்டாக் பண்ணும்போது பின்னாடி அதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுது பார்த்தீங்களா, இதுதான் பேட்டரி. எப்பவுமே இந்த பேட்டரி ஃபார்மேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஆப்பனனை விட ஒருபடி மேலதான் இருப்பீங்க. அட்டாக்கிங் புக்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்மோஸ்ட் வந்து பேட்டரி பத்தி டீட்டெயிலா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி டவுட் இருந்தா கேளுங்க, நான் கிளியர் பண்றேன். இந்த ட்ராப்ல நீங்க வெறும் 6 மூல ஆப்போனண்ட்டை செக்மெண்ட் பண்ணிடலாம். நீங்க ஒயிட்னு வச்சுக்கோங்க, ஆப்போனண்ட் பிளாக். நீங்க வழக்கம் போல ராஜாக்கு முன்னாடி இருக்கிற இந்த சிப்பாயை எடுத்து E4ல வைக்கிறீங்க. ஓகேவா? ஆப்போனண்ட் ஒரு வேளை அவரோட ராணிக்கு முன்னாடி இருக்க இந்த சிப்பாயை எடுத்து இங்க வச்சாரு அப்படின்னா மட்டும்தான் நீங்க இந்த ட்ராப்பை எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணணும். ஓகேவா? ஸோ உங்களோட ரெண்டாவது மூவ் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அட்டாக்ல இருக்கிற சிப்பாய் போனா பரவாயில்லன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, இந்த குதிரையை எடுத்து இந்த இடத்துல வைக்கணும். ஓகேவா? இப்போ அவர் பிளாக் என்ன பண்ணுவாரு, ஃப்ரீயா கிடைக்க ஒரு சிப்பாயா அப்படின்னு சொல்லி இதை அட்டாக் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இப்போ நம்மளோட குதிரையை காப்பாற்றணும். ஸோ இந்த குதிரையை எடுத்து நேரா இங்க கொண்டு போவீங்க. இப்போ ஆப்போனண்ட் மேக்சிமம் எதை மூவ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னா, இந்த குதிரையை விரட்டுறதுக்கு ஏதாவது மூவ் பண்ணுவார். அதுக்கு இந்த காயினை மூவ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த காயினை மூவ் பண்ணிட்டாருன்னா அவர் ஆல்மோஸ்ட் நம்ம ட்ராப்புக்குள்ள வந்துட்டாருன்னு அர்த்தம். ஸோ உங்களோட அடுத்த மூவ் என்ன பண்ணணும்னா, இந்த ராணியை எடுத்து நேரம் அங்கே கொண்டு போய் வச்சு என்ன பண்ணணும், ராஜாக்கு செக் கொடுக்கணும். ஸோ இந்த சமயத்துல கட்டாயமா அவரால் எந்த காயினுமே மூவ் பண்ண முடியாது. ஏன்னா செக்ல இருந்து மூவ் பண்றதுக்கு ராஜாவை இந்த பக்கம் கொண்டு போக முடியாது. அதுக்கு பதில் என்ன பண்ணலாம், இந்த ஒரு காயினை தான் இங்க தூக்கி வைக்க முடியும், வேற எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், அடுத்து இந்த ராணி அட்டாக்ல இருக்கிறத கவனிக்காத மாதிரி என்ன பண்ணோம்னா, இந்த சிப்பா எடுத்து இந்த பிஷப் எடுத்து இந்த இடத்துல வைக்கணும். ஓகேவா? இப்ப ஆப்போனண்ட் என்ன பண்ணாரு, ஒருவேளை இவர் கவனிக்கிற போல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளை கட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் நம்ம அவருக்கு வைக்கிற ட்ராப். நம்மளோட ராணி அவர் அட்டாக் பண்ணிட்டாருன்னா நம்மளோட 6வது மூவ்ல இதை எடுத்து அப்படி இங்க வச்சு அவ்வளவுதான், செக்மேட். ராஜாவால எங்கேயுமே தப்பிக்க முடியாது, எங்கேயும் போக முடியாது. நாங்க குதிரை அட்டாக்ல இருக்கு. ஓகேவா? கேம் முடிஞ்சது. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நம்ம சேனல்ல செஸ் வீடியோ மட்டும் கிடையாதுங்க, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கியூபை எப்படி ஈஸியா சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நிறைய போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவையான பார்த்துங்க. அது மட்டும் இல்ல, சுடுகு எப்படி சால்வ் பண்ணணும் அந்த வீடியோவும் போட்டிருக்கோம். அதாவது பசங்களோட ஐக்கு போற இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நம்ம சேனல் நிறைய இருக்கு. உங்களுக்கு தேவை கிளிக் பண்ணி பார்த்துருங்க. அது மட்டும் இல்லைங்க,
இந்த மாதிரி கியூப்லாம் ரேட்டு கம்மியாக எங்கே கிடைக்குன்னு பார்த்து ஃப்ளிப்கார்ட்டோட லிங்க்கை நம்ம வீடியோவில் பாட்டத்தில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். தேவைன்னா கிளிக் பண்ணி பார்த்துங்க. ஃப்ளிப்கார்ட் லிங்க் தான், பயம் இல்லை. கிளிக் பண்ணுங்கள். ரேட்டு கம்மின்னு ஃபீல் பண்ணால் வாங்க. தேங்க்யூ.